காங்கிரஸ் எம்பி இம்ரான் பிரதாப் அவர்கள் மீது குஜராத் காவல்துறையினர் போடப்பட்ட இந்த எஃப்ஐஆர்கள் அனைத்தும் ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். ஆம். காங்கிரஸ் எம்பி இம்ரான் பிரதாப் கடந்த ஆண்டு தன்னுடைய சோசியல் மீடியாவுல "இரத்த வெறி பிடித்தவனே கேள்" அப்படின்ற ஒரு வரிகள் கொண்ட தன்னுடைய கவிதையை அவர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை ஆளும் பிஜேபி அரசினுடைய காவல்துறையினர் அவருக்கு எதிராக பல எஃப்ஐஆர்ஸ்கள் போடப்பட்டிருக்காங்க. முக்கியமான செக்ஷன்ல 197, 299, 302 போன்ற செக்ஷன்ஸ்லலாம் அவர்களுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர்கள் எல்லாம் அ ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான செக்ஷன்ல போட்டிருக்காங்க. செக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மத நல்லிணக்கத்துக்கு எதிராகவும், தேச நலனுக்கு எதிராகவும் இவ்வாறான செக்ஷன்ஸ்லலாம் உள்ளடங்கி இருக்கு. மேலும் அது கடந்த ஜான்வரி மாசம் குஜராத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில, இப்போ உச்சநீதிமன்றம் அவருடைய அந்த எஃப்ஐஆர் தள்ளுபடி செய்திருக்கிறது. மேலும் கருத்து தெரிவித்திருக்கிறது. கருத்து சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம். இவர் வெளிப்படுத்திய அந்த வரிகளில் எந்த ஒரு வன்முறையோ, சட்டத்திற்கு புறம்பாகவோ இல்லை. சட்டத்திற்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு.